حي على الصلاة. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரம்ய ரமலான். அருமைக்குரியவர்களே, குர்ஆனுக்கும் ரமலானுக்குள்ள தொடர்பு உறவு என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். அதுல ஒரு முக்கியமான தொடர்பு பத்தி பார்த்தோம். அதாவது இது ரெண்டும் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யும், நமக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரைக்கும், ஒரு அடியானுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனாலதான் பாருங்க, இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா மாதங்களிலும் வருடம் முழுவதும் ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுத் சொல்லுவாங்க. 8+3 8 ரக்காத்து தராவி தஹஜ்ஜுத், 3 ரக்காத்து வித்ரு. இதுதான் புகாரி ஷரீஃப்ல இருக்கிற பிரபலமான ஹதீஸ். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, கைஃப கான இபாதத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் லைல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான் வ ஃபீ கைரி ரமலான், ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத்துகள் அதிகமா தொழுவதில்லை. இதைத்தான் சில பேர் அறிவில்லாதவங்க ரமலான் ஆயிஷா சொல்றாங்க, புகாரி ஹதீஸ் 8 ரக்காத்து. ஆனா பைத்தியக்காரங்களா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தெளிவா சொல்றாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத்துல அதிகமா தொழுவதில்லை. 8 ரக்காத்து வித்ரு, 8 ரக்காத்து தஹஜ்ஜுத், 3 ரக்காத்து வித்ரு. இது வருஷம் முழுவதும் தொழக்கூடிய தொழுகைய சில பேர் மூடர்கள், விளங்காத அறிவியல்கள் எவனோ எங்கேயோ சொன்னாங்க, அதை முடிச்சுக்கிட்டு பாத்தீங்களா தராவி 8 ரக்காத்தான். தராவிக்கு அந்த ஹதீஸுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸை தெளிவா சொல்றாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களில் சொல்லிட்டு இந்த 8 ரக்காத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய தராவிங்கிற ரமலான்ங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துப்பாங்க, ரமலான் அல்லாத நாளுங்கிறது வசதியா மறைச்சிருவாங்க. இது பெரிய முனாஃபிக் தனம். இது ஹதீஸ் மாதிரி சொல்றோமா இல்லையா? அதனால இது வருடம் முழுவதும் ரசூலுல்லாஹ் தொழக்கூடிய தொழுகை. ஆனால் இது அல்லாமல் ஸ்பெஷலா ஒரு தொழுதாங்க இஷாவுக்கு பிறகு, ரமலானுடைய இஷாவுக்கு பிறகு ஸ்பெஷலா தொழுதாங்க. அந்த தொழுகையிலே முழு குர்ஆனையும் ஓத வேண்டும். ஏன் ரமலானுக்குள்ள முழு குர்ஆனையும் ஒரு இமாம் ஓதணும், மத்தவங்க கேட்கணும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கி வச்சாங்க. இது காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, வந்து சில ஆயத்துக்களை இறங்கிட்டு போவாங்க. நபியா அல்லாஹ் இப்படி சொன்னா அப்படிதான் ஆயத்துக்களை வஹி இறங்கிட்டு போவாங்க. ரமலான் மாதத்துலதான் அன்ற வருடம் முழுவதும் இறங்கிய குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் செஞ்சு காட்டுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க, ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. இந்த நடைமுறை இந்த நடைமுறை இந்த ப்ரொசீஜர் ரமலான்ல மட்டும்தான் நடக்கும். ஏன்? இந்த ரமலானிலே குர்ஆனுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ்ட்ட வர்றது, வந்து குர்ஆனை ஓதி காட்டுறது, அந்த வருஷம் முழுவதும் இங்க ஆயத்துல ஓதி காட்டுறது, ரசூலுல்லாஹ் கேட்கறது, ரசூலுல்லாஹ் பின்னாடி மனப்பாடம் பண்ணி ஓதி காட்டுறது, அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறது. இதான் தௌர்னு சொல்லுவாங்க. ஒரு குர்ஆன் இப்ஸ் பண்ணக்கூடிய மாணவர் இப்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தன்னோட உஸ்தாத்கிட்ட ஓதி காட்டுவாரு முழு குர்ஆனையும். இதான் தௌர்ங்கிறது. இந்த தௌரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டியது ரமலான் மாசத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டியது ரமலான் மாசத்திலே. அதனாலதான் இந்த தராவி என்ற ஒரு இபாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கி, தஹஜ்ஜுத் அல்லாத தராவி என்ற ஸ்பெஷல் இபாதத்தை சுன்னத்தாக்கி, அந்த தராவில முழு குர்ஆனை இறக்குவதையும் முழு குர்ஆனை ஓதுவதையும் ஓத கேட்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்குறது இந்த ரமலானுக்கும் குர்ஆனுக்குள்ள உறவை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது.